தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தையை பாருங்கள் ப்ரோ. அங்கிள் அங்கிள் நரம்பு புடைக்க பேசுறீங்களே ப்ரோ. திரு ஜோசப் விஜய் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? பெரம்பூர்ல 7 வயது படிக்கிற மாணவிக்கு யார் பதில் சொல்லுவாங்க? சொல்லுங்க ப்ரோ. ஜோசப் விஜய் ப்ரோ எம்எல்ஏ வர்றார், மிரட்டுறார். யாருடைய ஆட்சி இல்லை? எத்தனை நாள் உங்களுடைய ஆட்சி தாங்கும்? மக்களை பற்றி கவலைப்பட வேண்டாமா? மக்களை பற்றி உங்களுக்கு கவலை இருந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாக செய்திருப்பார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய மன கஷ்டம். எல்லார் வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்கிறது. 3 வயது பச்சிளம் குழந்தை. இதற்கு காரணம் போதைப் பொருட்கள். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியில்லை. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பெண் காவலர், சிவகங்கை மாவட்ட பெண் காவலர் 3 போலீஸ் காவல்துறையே கற்பழிக்கிறாங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஜோசப் விஜய் ப்ரோ, காது கேட்கிறதா உங்களுக்கு? திருச்சி ஜோசப் நன்றி அறிவிப்பு சொன்னீங்களே, நன்றி அறிவிப்பு சொல்லும் போது நரம்பு புடைக்க பேசுறீங்க. ஒரு முதலமைச்சர் நன்றி அறிவிப்பு சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டும்? இதற்கு யார் பதில் சொல்லுகிறார்கள்? பக்கத்தில் தானே இருக்கிறது. 18ஆம் தேதி நீங்கள் சட்டமன்றத்தை துவக்க இருக்கிறீர்கள். 18ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே சென்னையிலே இதை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இது கட்சி பாகுபாடின்றி, மத பாகுபாடின்றி, இன பாகுபாடுமின்றி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இது மாதிரி விஷயங்களை லேசாக விட்டுவிடக்கூடாது. இந்த ஆட்சி ஒரு விஷ கிருமி. இந்த முதலமைச்சர் முதுகெலும்பில்லாத முதலமைச்சர். சட்டத்தை கையில் எடுத்து சட்டத்தை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் உடனடியாக ராஜினாமா பண்ண வேண்டும்.